திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டங்கள் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் டிசம்பர் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, அவரால் முத்திரை பதிக்கப்பட்ட, அவருக்காக இந்த பூமியிலே நிலை கொள்ளப்பட்ட நீங்கள் ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்றதா ஒரு கூழாங்கல்ல அனுப்புறது மாதிரி. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளை உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ அன்பை அறிந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 0449 9442 80 0449. எனக்கு உதவிகள் செய்திடுவார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார். இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார். இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார். வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். பலவீன நேரங்களில் இயேசு தாங்குவார். வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார். இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார். இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார். துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார். துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார். என் கண்ணீர்கள் துடைத்திடுவார். எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார். என் கண்ணீர்கள் துடைத்திடுவார். எனக்கு நிழலாய் வந்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் நிரப்பி நடத்துவார். இன்று ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 12:6 நம்ம வாசித்து பார்த்தால்,
கர்த்தருடைய சொற்கள் மண்ணிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவ்வளோ அருமையாக இருக்குல்ல. ஒரு பொருளை ஒரு முறை சோதிப்பாங்க, 2 முறை சோதிப்பாங்க. 2 முறை சோதிச்சாங்கன்னா முடிவு பண்ணிடுவாங்க, இதுதான் வயிற்றில் கட்டி இருக்குது, அல்லது இந்த வியாதி இருக்குது, அல்லது இந்த பொருள் தரமற்றது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் இல்லையா. அவருடைய வசனத்தை நம்ம ரொம்ப லேசாக நினைக்கிறோம். சாதாரண வார்த்தையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட குகைக்கு, வெள்ளி குகைக்கு ஒப்பாக இருக்கிறதா. ஆண்டவர் ஒரு முறை 2 முறை இல்லை, அப்படியே தீயில போட்டு அந்த தங்கத்தையும் இதையும் பிரிப்பது போல இன்றைக்கே அப்படியே ஆண்டவர் புடமிட்டு பிரிக்கிறவர். அப்போ தான் அந்த வார்த்தையில் கிருபை இருக்குது, உப்பு இருக்குது, வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. அந்த வார்த்தை அற்புதம் செய்யுது. நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான் பைபிளில் ரெகுலராக படிக்கிறது தானே, போன முறை படித்தது தானே, போன வாரம் போன சர்ச்சு தானங்க, கேட்ட வார்த்தை தானே அப்படின்னு நினச்சிட்டு காதை மூடிக்கொள்கிறோம். அதனுடைய மதிப்பு, அதனுடைய மரியாதை நமக்கு தெரிவதில்லை. கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 12:6 வார்த்தையின்படி என்ன சொற்கள் மிகுந்த வல்லமையுள்ள 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தைக்கு ஒப்பா இருக்கிறதா. ஆகவே இன்றைக்கு இதை நம்பி வாசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வார்த்தையின்படியே நடக்கும், வார்த்தையின்படியே கிரியை நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அதனால தான் நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் ரொம்ப அருமையாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா, இந்த வார்த்தைக்காக 7 முறை குறித்த சாமங்களில் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். 119, 164 ஒரு இரவு 7 தரம் எழுந்து இந்த வசனத்துக்கு காத்திருந்து அதன் மேல் தாகமாயிருந்து உம்மை துதிக்கிறேன் என்று சொல்கிறான். எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா. அப்போ அந்த வார்த்தை மேலே ஒரு வாஞ்சை, தாகம். சும்மா ஆண்டவர் வசனத்தை எழுதி உங்கள் கையில் கொடுத்துட்டு இதை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டு ஒரு காகிதம் அல்ல. ஏசாயா 55:10-11 சொல்லுது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல என் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக திரும்பாதான். ஏன்னா 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளி குகைக்கு ஒப்பா இருக்குல்ல. இதை நம்பி நீங்கள் படித்து வாங்களே, ஒரு முறை இல்லை 2 முறை படித்து கொண்டே இருங்களே, அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அவர் சொன்னதை நம்பி புறப்பட்டு போனான் ராஜா விட்டு மனுஷன், சொன்னபடியே அற்புதம் நடந்தது. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை கூட பாருங்களேன், எரிக்கோ மூடப்பட்டுருச்சு. அங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போக முடியல, அப்படியே யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு எரிக்கோவை 7 நாள் சுற்றினாங்க. 7வது நாள் 7 தரம் சுற்றி வந்தபோது எந்த கடப்பாறையோ ஆயுதங்களை வச்சு இடிக்காம எரிக்கோ மடமட இடிஞ்சு விழுந்துச்சு, வழி திறந்துச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வாசித்தா மட்டும் பத்தாது, 7 முறை மட்டும் இல்லை, 70 முறை நீங்கள் அதை வாசிக்க அது உங்களை பவர் ஏற்றும், உங்களுக்குள்ள சாரத்தை கொண்டு வரும். உப்பால் சாரமேற்றப்படும், கிருபை உள்ளதாக இருக்கும். அந்த வசனத்தை நீங்கள் படித்து அது தியானிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யும், தடைகளை விளக்கும். இதைத்தான் எலிசா போய் நாகமான்ட்ட சொல்கிறா, நீ குஷ்டநோகம் தொழுநோய் நீங்கன்னா 7 முறை ஸ்நானம் பண்ணுன்னா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவனுக்கு முதல்ல வருத்தமாக இருந்துச்சு, ஆனால் அவன் சொன்னதை கேட்டு 7 முறை முங்கி எழுந்திரிச்சா அந்த குஷ்டரோகம் சாபம் அவனை விட்டு விலகிருச்சு. இன்னைக்கு சாபம் விலகணுமா, தடைகள் நீங்கணுமா, ஆமாம்
புதிய வருஷம் உங்களுக்கு மேன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கணுமா? அப்போ 7 முறை இந்த வார்த்தையில் குளிச்சிருங்களே, ஊறிருங்களே. இந்த வசனம் உங்களை சுத்திகரிக்கும். இயேசு சொன்னார் யோவான் 15:3, என் உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க, அதை தியானிக்க, அதில் மூழ்க உங்களுக்குள்ள ஒரு விடுதலையும் அற்புதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு காலையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை திறக்கப் போகிறது. தோல்விகளை ஜெயமாய் மாற்றப் போகிறது. கர்த்தர் 7 முறை இல்லை 70 முறை உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கு உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இறங்கட்டும். 7 முறை அல்ல 70 முறை உம்முடைய கிருபைகள் அவர்களை நிரப்பி அடைக்கப்பட்ட வழிகளை திறந்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி நடத்தட்டும். நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறி ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடு நேசிக்கும், பின்பற்றவும் அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.